தத்புருஷாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் 18ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை பஞ்சமி திதி. மதியம் 2:26 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். நாள் முழுவதும் உள்ளது. இன்று அமிர்த யோகம். சுப முகூர்த்த தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. சூலம் மேற்கு திசை. பரிகாரம் வெள்ளம். சுப ஓரைகள் சுக்கிர ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை. புதன் ஓரை காலை 7 மணி முதல் 8 மணி வரை. குரு ஓரை காலை 10 மணி முதல் 11 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஆகும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி. சந்திரன் 9. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு 2. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. வங்கி சார்ந்த நிறுவனங்கள் லாபத்தை ஈட்டும். ஜுவல்லரி வியாபாரம், வட்டிக்கடை வியாபாரம் லாபகரமாக அமையும். நிதி சார்ந்த நிறுவனங்களில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செவ்வாய் நாளில் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சனி 12. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும். புதன் 12. மாணவர்கள் தங்கள் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். ராகு 12. கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சுக்கிரன் 12. பெண்களுக்கு ஏற்றதொரு காலம் இது. பெண்கள் தொழில் தொடங்க விரும்பினால் தங்களுக்கு தெரிந்த அனுபவமுள்ள தொழில்களை தொடங்கலாம். வங்கியை அணுகினால் வங்கி கடன் உதவி கிடைக்கும். சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி உறவில் சற்று பிரச்சனைகள் இருக்கும். அமைதி காக்கவும். நட்சத்திர பலன். அசுவதி. நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இருந்தாலும் பொறுமை அவசியம் காக்க வேண்டும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. பரணி. நினைத்த காரியம் கைகூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் மிகுந்த நாளாக அமையும்.
கார்த்திகை நிதானமும் பொறுமையும் தேவை. நினைத்த காரியத்தை சாதித்து விடலாம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், சிவபெருமான், காலபைரவர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். ரிஷபராசி சந்திரன் 8. எதிலும் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும்போது நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. குரு ஜென்மத்தில் உடல் நலனில் கவனம் தேவை. வயதானவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்கள் உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கும் போதும் அல்லது பிறரிடமிருந்து வாங்கும் போதும் நிதானமும் பொறுமையும் தேவை. பணம் சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் விஷயங்கள் சாதகமாக முடியும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக அமையும். இன்று நல்ல தனவரவு உண்டு. சனி 11. நினைத்த காரியம் கைகூடும். இரும்பு சார்ந்த வணிகம் மற்றும் செய்தொழிலில் லாபம் உண்டு. தொழிலாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வர். புதன் 11. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பதவி உயர்வு பெறுவர். சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். ராகு 11. கெமிக்கல் வியாபாரம், கிரைனைட் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். கார்த்திகை. இன்று சந்திராஷ்டமம். எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். பணம் கொடுக்கும் போதோ அல்லது வாங்கும் போதோ வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எண்ணி பார்க்க வேண்டும். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ரோகிணி. எதையும் யோசித்து செயல்பட வேண்டும். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. மிருகசீரிடம். நினைத்த காரியம் கைகூடும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். இன்று நல்ல தனவரவு உண்டு. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், துர்க்கை அம்மன் மற்றும் குலதெய்வ வழிபாடு. மிதுன ராசி. சந்திரன் 7. தேக ஆரோக்கியம் கூடும். மனமகிழ்ச்சி நிலவும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் 2. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு 12. பணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போது நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. வயதானவர்கள் வீட்டில் இருந்தால் அவர்கள் உடல் நலனில் கவனம் தேவை. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். சனி 10. மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். செய்கின்ற தொழிலையே செய்யவும் பார்க்கின்ற உத்தியோகத்தை பார்க்கவும் மேன்மை உண்டாகும். புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர்.
சூரியன் 10 அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்கும் சிலருக்கு இடமாறுதல் கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். சுக்கிரன் 10 பெண்கள் தாங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி விடுவார்கள். இருந்தாலும் வாய் வார்த்தையில் நிதானம் வேண்டும். பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நலம் பயக்கும். ராகு 10 கெமிக்கல் வியாபாரம், கிரைனைட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். நட்சத்திர பலன். மிருகசீரிடம் எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தையில் கவனம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவாதிரை மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நலம் பயக்கும். தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருந்தால் எல்லா விதத்திலும் ஏற்றம் பெறலாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. புனர்பூசம் செய்தொழிலில் லாபம் உண்டு. பெரியவர்களுடைய ஆசி என்றும் உங்களுக்கு உண்டு. மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், குரு தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர். குலதெய்வ வழிபாடு. கடகராசி சந்திரன் 6 மனமகிழ்ச்சி கூடும். சந்தோஷம் நிலவும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. செவ்வாய் ஜென்மத்தில் எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். உடல் நலனில் அக்கறை கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். மாமூல் பணிகளை செய்யவும். குரு 11 நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இளைஞர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சனி 9 நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும். தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். புதன் 9 மாணவர்கள் தங்கள் பாடங்களை திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். சுக்கிரன் 9 பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க நினைத்தால் இன்று அதற்கு அனுகூலமாக இருக்காது. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். சூரியன் 9 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி உறவினர்களோடு பேசும்போது நிதானமும் கவனமும் தேவை. ராகு 9 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நலம் பயக்கும். நட்சத்திர பலன். புனர்பூசம் நினைத்த காரியம் கைகூடும். மகான்களுடைய ஆசியும் சித்தர்களுடைய வழிபாடும் உங்கள் பொருளாதார நிலைமையை உயர்த்தும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூசம் நினைத்த காரியம் கைகூடும். இருந்தாலும் மனத்தில் சில வாட்டம் இருக்கும். எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம். இறை வழிபாட்டில் நம்பிக்கை வையுங்கள். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. ஆயில்யம் கோபப்பட வேண்டாம். எரிச்சல் அடைய வேண்டாம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் இன்று சுமாரான தனவரவு உண்டு. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், முருகபெருமான். சிம்ம ராசி சந்திரன் 5 செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. செவ்வாய் 12 எதிலும் நிதானம் தேவை. கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை.
வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. குரு 10 மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும், இளைஞர்கள் சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். நிதி சார்ந்த நிறுவனங்கள் சுமாரான லாபத்தை தரும். அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்கும் சிலருக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வும் உண்டு. சனி 8 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். புதன் 8 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சூரியன் 8 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. தந்தை வழி உறவினர்களோடு வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். நிதானமும் கவனமும் தேவை. சுக்கிரன் 8 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதான முயற்சிகள் ஏதாவது தொடங்கினால் மிகவும் ஆலோசித்து செயல்பட வேண்டும். அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நலம் பயக்கும். ராகு 8 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகளை இன்று தவிர்க்கவும். நட்சத்திர பலன். மகம் நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இருந்தாலும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூரம் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். இருந்தாலும் சிறிது அவசரப்படுவீர்கள். நிதானமாக செயல்பட்டால் எல்லா காரியமும் கைகூடும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்தரம் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், காலபைரவர், ஆஞ்சநேயர், துர்க்கையம்மன், முருகபெருமான் குலதெய்வ வழிபாடு. கன்னிராசி. சந்திரன் 4 செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. குரு 9 நினைத்த காரியம் கைகூடும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சில இளைஞர்கள் வெளிநாடு சென்று பொருளீட்ட வாய்ப்பு உண்டு. செவ்வாய் 11 ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. சனி 7 உங்கள் வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் தேவை. இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தன லாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். புதன் 7 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 7 பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பதவி உயர்வு பெறுவர். சூரியன் 7 அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சியினால் அவை கைகூடும். ராகு 7 கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். நட்சத்திர பலன். உத்தரம் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அர்த்தம் நீங்கள் பொறுமையாக இருந்து எதையும் சாதிப்பீர்கள். விட்டு கொடுத்து செல்லுங்கள். நிச்சயம் எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றி பெறலாம். இன்று அமோக தனவரவு உண்டு. சித்திரை வாய் வார்த்தையில் மட்டும் கவனம் தேவை.
செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட எண் 5, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன் மற்றும் குலதெய்வ வழிபாடு. துலாம் ராசி. சந்திரன் 3ல் திரவிய லாபம் கூடும், செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 8ல் உடல் நலனில் கவனம் தேவை. வீட்டில் வயதானவர்கள் இருந்தால் அவர்கள் உடல் நலனில் அக்கறையும் கவனமும் செலுத்துங்கள். நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை நலம் பயக்கும். செவ்வாய் 9ல் ரியல் எஸ்டேட், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சனி 6ல் நினைத்த காரியம் கைகூடும், செய்தொழிலில் லாபம் உண்டு, நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை அள்ளித்தரும். தொழிலாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். புதன் 6ல் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர், உயர்கல்வி கற்க சில மாணவர்களுக்கு இடம் கிடைக்கும். சுக்கிரன் 6ல் பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர், சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர், சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சூரியன் 6ல் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும், தந்தை வழி உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். ராகு 6ல் கெமிக்கல் வியாபாரம், செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. நட்சத்திர பலன். சித்திரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. சுவாதி திட்டம் போட்டு எதையும் செயல்படுத்துவீர்கள், நிதானம் தேவை. மற்றவர்கள் விஷயங்களை பேசாமல் இருப்பது நலம் பயக்கும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. விசாகம் மகான்களுடைய வழிபாடு உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தும், சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை, செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, அதிர்ஷ்ட எண் 6, வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, ஷீரடி சாய்பாபா, ஸ்ரீ ராகவேந்தர், முருகபெருமான் மற்றும் குலதெய்வ வழிபாடு. விருச்சிக ராசி. சந்திரன் 2ல் எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை, புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், சுமாரான தனவரவு உண்டு. குரு 7ல் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும், திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும், செய்தொழிலில் லாபம் உண்டு, சில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சனி 5ல் மாமூல் பணிகளை மேற்கொள்ளவும், இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும், தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரத்தில் லாபத்தை ஈட்டலாம். புதன் 5ல் மாணவர்கள் தங்களுடைய பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்க்க வேண்டும், எழுதி பார்க்க வேண்டும். சுக்கிரன் 5ல் மாமூல் பணிகளை செய்வது நலம் பயக்கும், அழகு சாதன விற்பனை அங்காடிகள் லாபத்தை ஈட்டும். பெண்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். சூரியன் 5ல் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், கடும் முயற்சியினால் அவை கைகூடும். ராகு 5ல் கெமிக்கல் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும், புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். நட்சத்திர பலன். விசாகம் நினைத்த காரியம் கைகூடும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. அனுஷம் மகான்களுடைய வழிபாடு ஏற்றத்தை தரும்.
செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. கேட்டை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. மற்றவர்களை பற்றி பேசாமல் இருப்பது நலம் பயக்கும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் அன்னை பராசக்தி, முருகபெருமான், ஆஞ்சநேயர் மற்றும் துர்க்கை அம்மன். தனுசு ராசி. சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும், மனமகிழ்ச்சி நிலவும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 6. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. புதிய முயற்சிகள் முதலீடுகள் இன்று வேண்டாம். உடல் நலனில் கவனம் செலுத்தவும். செவ்வாய் 8. ரியல் எஸ்டேட், செங்கல் மணல் வியாபாரம், புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். சனி 4. நண்பர்கள், உறவினர்கள், தொழிலாளர்கள், தொழில் கூட்டாளிகள் மத்தியில் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். புதன் 4. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சுக்கிரன் 4. உறவினர்கள் ஆதரவுகரம் நீட்டுவர். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சூரியன் 4. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், தொடர் முயற்சினால் அவை கைகூடும். ராகு 4. மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். கெமிக்கல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன். மூலம் தெய்வ அனுகூலம் உண்டு. மகான்களுடைய வழிபாடு ஏற்றத்தை தரும். முருக வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. பூராடம். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. மற்றவர்களை அனுசரணையாக நடத்தினால் உங்களுக்கு செய்தொழிலில் லாபம் உண்டாகும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திராடம். எதிலும் நிதானம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். செய்தொழிலில் இன்று சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி, முருகபெருமான், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன். குலதெய்வ வழிபாடு. மகர ராசி. சந்திரன் 12. புதிய முயற்சிகளை இன்று தவிர்க்கவும். மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. குரு 5. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் வெளிநாடு சென்று உத்தியோகத்தில் அமர்வர். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் லாபம் உண்டு. செவ்வாய் 7. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சனி 3. நிலம் சம்பந்தமான முதலீடுகள், இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் லாபகரமாக அமையும். தொழிலாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வர். அதனால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டுவர். புதன் 3. மாணவர்கள் தாங்கள் படிக்கும் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்க்க வேண்டும். சூரியன் 3. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சுக்கிரன் 3. பெண்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். சில பெண்களுக்கு உத்தியோக பாக்கியம் கிடைக்கும். ராகு 3. கெமிக்கல் வியாபாரம் லாபகரமாக அமையும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன்.
உத்திராடம் நினைத்த காரியம் கைகூடும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவோணம் எதிலும் நிதானம் தேவை, இன்று செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, சில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், சில இளைஞர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்வர், இன்று தனவரவு உண்டு. அவிட்டம் நினைத்த காரியம் கைகூடும், இளைஞர்களுக்கு ஏற்றம் உண்டாகும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எண் 6, வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன், குரு தட்சிணாமூர்த்தி, அன்னை பராசக்தி, குலதெய்வ வழிபாடு. கும்பராசி சந்திரன் 11, இஷ்டார்த்த சித்தி, செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு, நினைத்த காரியம் கைகூடும். செவ்வாய் 6, ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு. குரு 4, வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. சனி 2, உடல் நலனில் கவனம் தேவை, தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் லாபத்தை ஈட்டலாம். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தன லாபத்தை தரும். புதன் 2, மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், நல்ல மதிப்பெண்கள் பெறுவர், உங்களுக்கு நல்ல குணம், அதனால் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவர். சுக்கிரன் 2, நினைத்த காரியம் கைகூடும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, பெண்களுக்கு இது ஏற்றமிகு காலமாக அமையும். சூரியன் 2, அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், கடும் முயற்சினால் அவை கைகூடும். ராகு 2, வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை, செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு, மாமூல் பணிகளை மேற்கொள்வது உத்தமம். நட்சத்திர பலன். அவிட்டம் நினைத்த காரியம் கைகூடும், செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று வாராத கடன் வசூலாகும், சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பும் உண்டு, இன்று நல்ல தனலாபம் உண்டு. சதயம் திட்டமிட்டு எதையும் செயல்படுத்தி முடிப்பீர்கள், நல்ல பெயர் உண்டாகும், செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். பூரட்டாதி செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, சில இளைஞர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும், இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம், அதிர்ஷ்ட எண் 6, வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், காலபைரவர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், குரு தட்சிணாமூர்த்தி. மீனராசி சந்திரன் 10, செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மையுண்டு, இன்று நல்ல தனவரவு உண்டு, மனமகிழ்ச்சி தரும் நாளாக அமையும். குரு 3, உடல் நலனில் கவனம் தேவை, வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, நிதி சம்பந்தமான விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. செவ்வாய் 5, செங்கல் மணல் வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சனி ஜென்மத்தில், உடல் நலனில் கவனம் தேவை, தொழிலாளர்களை அனுசரணையாக நடத்தினால் வியாபாரிகள் லாபத்தை ஈட்டலாம். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான லாபத்தை தரும். புதன் ஜென்மத்தில், மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர், சில மாணவர்கள் வெளிநாடு சென்று படிக்கின்ற யோகம் கிடைக்கும். சுக்கிரன் ஜென்மத்தில், பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது, பெண்கள் தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். சூரியன் ஜென்மத்தில், வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், தந்தை வழி உறவினர்களுடன் பேசும்போது
வாய் வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. பொறுமை அவசியம் தேவை. ராகு ஜென்மத்தில். உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள் செய்ய வேண்டாம். நட்சத்திர பலன். பூரட்டாதி. மகான்களுடைய வழிபாடு ஏற்றத்தை தரும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திரட்டாதி. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மற்றவர்களை அனுசரித்து சென்றால் எதிலும் ஏற்றம் காணலாம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். பஞ்சாயத்துகளில் கலந்து கொள்ள வேண்டாம். புதிய முயற்சிகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். செய்தொழில் லாபம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், காலபைரவர், ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன், குரு தட்சிணாமூர்த்தி. குலதெய்வ வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று வெள்ளிக்கிழமை ஆதலால் சிவாலயம் சென்று அம்மனுக்கு மல்லிகை புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி பின்னர் மாலையில் பெருமாள் ஆலயம் சென்று தாயாருக்கு மல்லிகை புஷ்பம் சாற்றி பசுனை தீபம் ஏற்றி வணங்கினால் எல்லா வளங்களும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.